ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஊர் பேசும் வார்த்தைகளை எல்லாம் காதில் வாங்கினால் உன்னையே உனக்கு பிடிக்காமல் போகும். ஊர் என்ன பேசுகிறது என்பதை நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வெறுத்து போகும். உன்னை சுற்றி இருக்கும் சொந்த பந்தங்கள் உன்னுடைய வாழ்க்கை இவள் இப்படி இருந்தாள் அப்படி இருந்தாள் என்று என்னென்னவோ அவரவர்கள் இஷ்டத்திற்கு ஏதேதோ பேசினால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வெறுத்து போகும். அதனால் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் எந்த நிமிஷத்திலேயும் துவண்டு விடாதே. ஏனென்றால் இங்கு அனைவருமே நீ எப்பொழுது துவண்டு போவாய் என்றுதான் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவகுத்து விடாதே. நீ இங்கு சிறந்த பிள்ளை, நீ இங்கு அற்புதமான பிள்ளை, நீ இங்கு ஆரோக்கியத்தோடு வாழும் பிள்ளையாவார். புரிந்ததா? வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, எந்த விஷயம் செய்யலாம், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான காயங்களையும் நீக்குவேன். யார் என்ன சொன்னாலும் எதையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன். எனக்கு தெரியும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது, எந்த விஷயத்தை உனக்கு கொடுத்து அனுபவத்தை கொடுக்க வேண்டும், உன்னை சந்தோஷத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும் அல்லவா. நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மதிப்புகள் கூடும், மரியாதைகள் கூடும். நாளுக்கு நாள் இன்பங்களோ அதிகரிக்கும். நாளுக்கு நாள் எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் நிறைய நல்லதுகளும் நிறைய மாற்றங்களும் அமையும். இதை மற்றவர்கள் வெளியில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலைகளை பார்த்து ஒரு விஷயத்தை மட்டும்தான் செய்வார்கள். இவள் எங்கு முன்னேறுவாள், இவள் படும் கஷ்டத்திற்கு இன்னும் எவ்வளவோ பணங்கள், எவ்வளவோ விதமான வசதிகள் இவளுக்கு தேவைப்படும், எப்படி இவள் உடனடியாக முன்னேறுவாள் என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் அனைவரும் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார்கள். உன்னோடு தெய்வம் இருக்கிறது என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் உன்னை எல்லா பொழுதிலேயும் தெய்வம் உன் கூட தான் இருக்கிறது, உனக்கு எல்லா விஷயத்திலேயும் வழிகாட்டுகிறது என்பதை மறந்துவிட்டார்கள். நாளுக்கு நாள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் உன்னுடைய சோகம், உன்னுடைய கவலை அனைத்தையும் மற்றவர்கள் ஒரு விளையாட்டாக எடுக்கிறார்கள். அந்த சோகம், அந்த கவலை என்னென்னவென்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு கவலைப்படாதீர்கள். நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் உயரங்கள் ஆனது வந்து கொண்டே இருக்கும். நிறைய நேரத்தில், நிறைய காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இழந்து விட்டீர்கள். அதை வைத்துதான் மற்றவர்கள் உங்களை தூற்றுகிறார்கள். ஆனால் இதற்கு பிறகு எப்படி உங்கள் வாழ்க்கை அமையும் என்பது உங்களுக்கே தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். வாழ்க்கையில் இதற்கு பிறகு வரப்போகும் ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தையும் உண்டாக்கும் என்பதை. கவலைகள் பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீயே ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. சில பேருக்கு எதையும் எடுத்து சொன்னால் கூட புரியாது. ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன். எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு நொடியாக இருந்தாலும் உனக்கு தேவையானதை அள்ளி கொடுப்பதற்கு இங்கு நான் இருப்பேன். உனக்கான வரத்தை நான் தாராளமாக கொடுப்பேன். காலம் முழுக்க நிறைய மாற்றங்கள் உண்டு. காலம் முழுக்க நிறைய விதமான ஏற்றங்கள் உண்டு. காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சிரிப்பான நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய
வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. புரிகிறதா? உனக்கு யாரை பிடிக்கும் என்று நான் கேட்டால் எனக்கு சாயை தான் பிடிக்கும் என்று நீ சொல்வாய். என்னை பிடிக்கும் என்று முடிவெடுத்த பிறகு நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? என்னை நீ நம்பிவிட்டாய், என்னுடைய பிள்ளையாக மாறிவிட்டாய். மற்றபடி நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? கவலைப்படுவதற்கு அவசியங்கள் இங்கு இல்லை. கவலைப்படுவதற்கு இங்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. மற்றவர்களுக்கு வேண்டுமானால் வாழ்க்கையில் எல்லாமும் மிகப்பெரிய ஒரு குழப்பங்களாக தெரியும். உன் வாழ்க்கை இப்படி அப்படி என்று. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான். உன்னுடைய வாழ்க்கையில் வெளியிலிருந்து பார்க்கும் உனக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ குழப்பம் என்று தோன்றலாம். ஆனால் எனக்கு தெரியும் அல்லவா உன் எதிர்காலம் எப்படி என்று. உன்னுடைய எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பம் நிறைந்த வாழ்க்கை இல்லை, சந்தோஷமான வாழ்க்கை மட்டுமே. தொடர்ந்து முயற்சி எடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறந்ததாக உன் வாழ்க்கை மாறும். புரிகிறதா என் தங்கமே? நிறைய பேருக்கு அவர்களுடைய வாழ்க்கையை என்னென்ன என்று எடுத்து சொன்னாலும் புரிவதே இல்லை. ஏனென்றால் அவரவர்கள் சுயநலமாக இருக்கிறார்கள். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நடக்கப் போகும் சில விஷயங்களை சில நபர்களிடம் நாம் போய் சொன்னான் இதெல்லாம் பொய்யென்றே சொல்வார்கள். எல்லா விஷயத்திலேயும் வாழ்ந்து காட்டு. எல்லா விஷயத்திலேயும் யோகமானது உனக்காகவே அமையும். தேவைகள் என்னென்னவோ, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் என்னென்னவென்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அறியாமல் இருக்கும். அதாவது உன்னுடைய உறவுகளுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ அறியாமல் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் எல்லா நொடியிலேயும் எனக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை என்பது. நீ பொறுமையாக இருந்தால் எல்லாம் ஆளலாம். பொறுமையாக இரு. அனைத்திலும் ஒரு மாற்றம் உண்டு. உன் வாழ்க்கையிலேயும் ஒரு மாற்றம் உண்டு. நீ கலங்கி கலங்கி நின்று உன்னுடைய வாழ்க்கையில் கலங்கி கலங்கி நின்ற ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு துணை நானே. கலங்கி கலங்கி நின்ற ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதங்கள் நானே. நீ யாரை வேண்டுமானாலும் வணங்கு. நீ முதலாக என்னை தான் தேடி வந்தாய். எனக்கு சாய்தான் எல்லாம் என்று. அந்த இடத்தை யாருக்காகவும் எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டேன். நல்லதே செய்வேன், நல்லதே நடக்கும். எல்லா நாளிலும் உனக்கான மாற்றம் நிச்சயமாக உருவாகும். ஓம் சாய்ராம்.